நல்லா இருந்துச்சு. சூப்பரா குட் குட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஜய் சேதுபதிலாம் மிரட்டிட்டாப்ல ப்ரோ, வேற லெவல்ல எடுத்துறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது தேவையான ஒரு விஷயம். யாரும் பேசுறது கிடையாது. இந்த கம்யூனிசம் அதெல்லாம் வெளில சொன்னாலே எல்லாரும் வந்து அது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. அந்த டைலாக்ஸ் உள்ள நிறைய கம்யூனிசம் இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா இந்த படம் சூப்பரா இருக்கும் எனக்கு தோணுது. அரசியலை வந்து முழுமையா காட்டியிருக்காங்க. கீழே இருக்கிற மக்களை நசுக்கிறது எவ்வளவு தெளிவா காட்டணுமோ அவ்வளவு தெளிவா காட்டியிருக்காங்க. இது வந்து ஆக்ஷன் படம் கிடையாது, ஓகேங்களா? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாரி நடிக்கிற மாதிரி அந்த ஓல்டு படம் எல்லாம் கிடையாது. அதை வேற லெவல். நீங்க படத்தை பாருங்க, ஸ்டோரியை நான் சொல்ல முடியாது. இப்ப படத்தை பாருங்க, உங்களுக்கே தெரியும். புல்ல அரிக்கும், ஒவ்வொரு சீன் மூமெண்ட்டும் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இது அவரோட ரைட்டிங் மாதிரி இல்ல, ஆனா அவரோட ரைட்டிங்ல இருந்து மாறுபட்ட மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காங்க. அது நல்லா கேரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். பொதுவா இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கிற மூவிஸ் ஒரு இது மாதிரி பேசிட்டே இருக்கிற மூவிஸ் ஒரு கதை சொல்ற மூவிஸ் வந்து நம்ம மக்களுக்கு பிடிக்காது. ரொம்ப எடுத்தோடனே என்ன அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு வந்துட்டாதான் நம்ம ஆடியன்ஸ் பார்ப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அதனாலதான் நிறைய பேர் இந்த படத்தை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து ப்ராப்பரான ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. டைலாக்ஸ் அந்த லிப்சிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. இருட்டுல இருக்க மாதிரி இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. அந்த விஜய் சேதுபதியை வந்து கைது பண்ணி கொண்டு போகும்போது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி சீன்ஸ், அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு எடுத்திருக்காங்க நிறைய சீன்ஸ். அது வந்து அப்படிதான் கொடுக்க முடியும். ஒரு காட்டுக்குள்ள போய் நின்று நீங்க பிரைட் லைட்ஸ் கொடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து அந்த படத்தையே கெடுத்துரும். அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு கன்வே ஆகும். ஆனா கொஞ்சம் வயசான ஏஜ் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிற பீப்புளுக்கு வந்து என்னடா இவ்வளவு நேரம் படம் போகுதுங்கிற ஃபீலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டைலாக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த டைலாக்ஸ் உள்ள நிறைய கம்யூனிசம் இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா இந்த படம் சூப்பரா இருக்கும் எனக்கு தோணுது. ஃபேமிலி வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வைலன்ஸ் வந்து எல்லாமே சென்சர் பண்ணியிருந்தாலுமே வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை வந்து என்ன சொல்றது, குழந்தைகளை கூட்டிட்டு வராம பெரியவங்க மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். படத்துல எந்த சீன் பிளஸ் நினைக்கிறீங்க? மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதி சீன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுது. அப்புறம் இமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா கன்வே ஆயிருக்கு. என்னைக்கு எவ்வளவு ரேட்டிங்? 8.5 நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி சூப்பரா நடிச்சிருக்காங்க. இதுல என்ன அரசியல் பேசியிருக்கு? தேவையான அரசியல் தான் பேசியிருக்காங்க. நம்ம பேசாத ஒரு அரசியலை பேசியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த காலத்துல கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. பட் இட் இஸ் வெரி நீடட். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கு. பார்ட் 2க்கான அந்த வெயிட்டேஜ் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. லைக் ஆனா சூரிக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் மாதிரி. ஆனா விஜய் சேதுபதி தான் ஃபுல் மூவில வராரு. பட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே சரி ஃபர்ஸ்ட் ஷோ கொஞ்சம் காலையில ரொம்ப ஹெவியான மூவி தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அது எப்ப பார்த்தாலும் ஹெவியா தான் இருக்கும். ஸோ இது நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம யாரும் வெளில காமிக்கிறது கிடையாது. இது தேவையான ஒரு விஷயம். யாரும் பேசுறது கிடையாது. இந்த கம்யூனிசம் அதெல்லாம் வெளில சொன்னாலே எல்லாரும் வந்து அது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. ஆனா அது பேசணும், நம்ம எல்லாருமே பேசணும். எல்லாருக்குள்ளேயும் இருக்காது. பட் யாரும் அது பேசுறது இல்ல. சூப்பரா இருக்கு, எல்லாருமே நல்லா செம்மையா இருக்கு. மியூசிக் ஆக்சுவலி அது நம்ம ட்ரெண்டுக்கு இருக்குமான்னு நான் நினைச்சு பார்க்கல. பட் சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. லைக் நல்ல கனெக்ஷனா இருக்கு. அந்த எமோஷனல் பார்ட்டா இருக்கட்டும், அந்த என்ன சொல்றது, அந்த சண்டை வர சீன்ஸ்லாம் இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த கதைக்கு வந்து இது வந்து ஆக்ஷன் படம் கிடையாது, ஓகேங்களா? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாரி நடிக்கிற மாதிரி அந்த ஓல்டு படம் எல்லாம் கிடையாது. அதை வேற லெவல். நீங்க படத்தை பாருங்க, ஸ்டோரியை நான் சொல்ல முடியாது, ஓகேங்களா? யோ குழந்தைங்க அவரு. இந்த படத்துக்கு வந்து முக்கியத்துவம் கதாபாத்திரத்தையே வந்து வடிவமைச்சதே விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான். அந்த கதையை ஒருதுமே வேறதுமே இல்ல. கிளைமேக்ஸ் சீன் லாஸ்ட் சூரியோடைய ஆக்டிங் வேற லெவலு. சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் விஜய் சேதுபதி. எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததும் சூரி தான் ஹைலைட். படம்லாம் வந்து நிறைய படத்தை வந்து மீன் பண்ணி போடுறீங்க, இந்த படத்தை போட முடியாது. அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஹைலைட்ல. மீன் பண்ணி போடுறவங்க எல்லாம் வந்து படம் பார்க்கறதுக்கு தகுதியே கிடையாது. உங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன்மார்கள் குடும்பத்துடைய ஃபேமிலி நடக்கிறது தான் இங்க வடிவமைச்சு படமா திரையில கொடுத்துருக்காரு வெற்றிமாறன். ஃபேமிலியா பார்க்கலாம் தெரியும். அதை தான் சொல்றேனே, ஃபேமிலியோட படம் தான் இது, ஓகேங்களா? உங்களுடைய ஃபேமிலி ஆல் பீப்புளுக்கும் ஃபேமிலியா இருக்கும். இப்ப படத்தை பாருங்க, உங்களுக்கே தெரியும். புல்ல அரிக்கும், ஒவ்வொரு சீன் மூமெண்ட்டும் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. படம் விடுதலை 2 படம் பார்த்தங்க, ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. என்ன விஷயம்னா அரசியலை வந்து முழுமையா காட்டியிருக்காங்க.
கீழே இருக்கிற மக்களை நசுக்கிறது எவ்வளவு தெளிவா காட்டணுமோ அவ்வளவு தெளிவா காட்டியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் தேவையில்லை. எல்லாம் நீங்க நாங்க எல்லாம் ஒரே சமம் போது அதுக்கேற்ற மாதிரி அரசியல் நடக்கணும். அரசியல் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்ல வந்து இருக்கு, அது வந்து தெளிவா காட்டியிருக்காங்க. மேக்கிங் வாய்ஸ் சொல்லவே தேவையில்லையா? ஒரு படத்துல எந்த படம் வந்து மேக்கிங் இல்லாம இருக்கு, கதை இல்லாம இருக்கு? 6-7 படம் எடுத்திருக்காரு. எந்த ஒரு படமும் ஒரு படம் 2 படம் எடுத்துட்டு ரொம்ப பீத்திக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, இவரை இத்தனை கோடி அத்தனை கோடி அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. பெரிய பெரிய டைரக்டர் பெரிய பெரிய ப்ரொடியூசர் தேடி போறாங்க. அவருக்கா தேடி வராங்க இல்லையா? படம் நல்லா இருக்கு, அவர் அந்த அளவுக்கு பில்டப் எல்லாம் பண்ண மாட்டாரு, பக்காவா இருக்கு. மேலும் மேலும் எதிர்பார்க்கிறோம் வெற்றிமாறன் சார் கிட்ட. ஐயோ வேற லெவல்ல இருக்கு சார். என்னன்னா மஞ்சுவாரி மேடமும் தலை கூட நடிச்சாங்க. வலிமை, சாரி வலிமையா, இளையராஜா மியூசிக் நல்லா இருந்துச்சு சார். நான் வந்து விடுதலை 2 வந்தேன் இன்னைக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. பாக்குற அளவுக்கு பெருசா இல்ல, ஆனா இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. சூரி தான் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சூரி கிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ்ல அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது பண்ணிருக்கலாம். அந்த ஜீப் எல்லாம் வந்து அந்த மலையில நிக்க வச்சாங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜீப்பை ஒரு எட்டி ஒரு கிளிக் விட்டு இருந்தா கூட கண்ணுக்கு பாக்கிறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்திருக்கும் எங்களுக்கு. ஆனா அதெல்லாம் மிஸ்ஸிங் அங்க. இல்ல ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கவே இல்லை, செகண்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. வெற்றிமாறனோட டைரக்ஷன் தானே கேக்குறீங்க? அவரோட பெரிய ஃபேன் நான் வெற்றிமாறன் சாரோடது. அவர் எல்லார் படமுமே நல்லா தான் இருக்கும், இதுவும் வந்து நல்லா இருக்கு. ஆனா பெருசா ஓவா சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ரெண்டு பேரோட இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, விஜய் சேதுபதியும் மஞ்சு வாரியர்தும். வாத்தியார் வந்து ரொம்ப இழுத்துட்டாரோ, ரொம்ப தத்துவம் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்துட்டாரோன்னு தோணுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அது கேட்கற போது ஓகே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா அது ரொம்ப கேட்டுட்டே இருக்கும்போது போதும்டா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆக்டிங் பத்தி சொல்ல தெரியல, ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் தான், he did a very good job. நீ தான் சொல்லலாம். இது நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா கிரிப்பிங்கா இருந்துச்சு, நல்லா இருக்கு. வழக்கமான வெற்றிமாறன் படம். அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. விடுதலை 2 ப்ரோ சூப்பரா எடுத்துக்கிறாங்க ப்ரோ. அதோடவே நல்லா இருக்கு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது ப்ரோ, நிறைய ட்விஸ்ட். எப்படி யோசிக்கணும் இது பண்ணணும், ஃபுல்லா ரத்தம் தெறிக்க எடுத்துக்கிறாங்க. அவங்க 2 பேர் தான் ப்ரோ படத்தோட பிளஸ் பாயிண்ட். சூரிய விஜய் சேதுபதிலாம் மிரட்டிட்டாப்ல ப்ரோ, வேற லெவலில் எடுத்துக்கிறாங்க. கம்மியா இருக்கு. கரெக்டான இடத்துல கரெக்டான மியூசிக் கொடுத்துக்கிறாங்க ப்ரோ. 2 பாட்டு வரும், எல்லாம் அந்த நடுவுல டைலாக்லாம் வரும். பாட்டும் நல்லா இருக்குது, படம் ஃபுல்லாவே நல்லா இருக்குது. ரத்தம் தெறிக்க எடுத்துக்கிறாங்க ஃபுல்லா. மூவி சூப்பரா இருக்கு. விஜய் சேது ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லேபர் விசஸ் மேனேஜர் அந்த காலம் மாதிரி அதுதான், போராளி எப்படி போராடுறாங்க அந்த மாதிரி அது சூப்பர் இருக்கு. மூவி சூப்பர், ஃபுல்லா போராடுறது தான் ஃபுல்லாவே, எப்படி நம்ம ஏத்து இது பண்றது அந்த மாதிரி நல்லா இருக்கு. சூரிய ஆக்டிங் சூப்பர். விஜய் சேதுபதி நல்லா பண்ணிருக்காரு, மஞ்சு வாரியர் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு.